ஆனால் இன்றைக்கி நான் சட்டமன்றத்தில் பார்க்குறேன், எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ அங்கே பேசுகிறது எல்லாருமே நம்ம பார்த்தா ஒரு தனி கட்சியினுடைய துதிப்பாடலும் தனி தலைவர்களை பற்றி துதிப்பாடல்களும் தான் அங்கே அதிகமாக இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்கள் பல முறை சொன்னார், இது ஆளுநர் மீது நம்ம நன்றி தெரிவிக்கிற தீர்மானம், அதை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு. பட் இன்றைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் தனி மனித துதிப்பாடல்களும் தனி கட்சியின் துதிப்பாடல்கள் மட்டும்தான் அங்கே போயிட்டுருக்கு. இது ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு கவலை அளிக்கிற ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன். என்ன சப்ஜெக்ட் இன்றைக்கி பேசணுமோ அந்த சப்ஜெக்டை பேசாமல் டைவர்ட் ஆகி வேறு 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 சப்ஜெக்ட் போயிட்டே இருக்குது, இன்னும் போயிட்டே இருக்குது. இது எப்போ முடியும்னு எனக்கே தெரியல. இதை நான் உண்மையிலேயே வேதனையோடு இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறேன். இன்றைக்கி சப்ஜெக்ட் என்ன, ஏன் அதை சப்ஜெக்டை பற்றி பேசாமல் வேறு எதோ பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். அது மட்டும் இல்லை, அதுக்கு வெறும் துதிப்பாடல்கள் தான் இருக்குது. ஒரு கட்சியின் துதிப்பாடல், தலைவர்கள் துதிப்பாடல், அது மாதிரி அப்படி பேசணும் நாங்கள் ஆரம்பித்தா எவ்வளோ பேசலாம். லஞ்ச ஊழல் பற்றி, ஜாதி பற்றி எல்லாம் வந்தது அங்கே டாபிக். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்டு கேப்டன் அவர்கள் தனி மனிதராக தனி கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தார். எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை, எந்த மொழிக்கும் இல்லாமல் அவர் ஒரு தலைவராக அனைவருக்கும் ஒரே சமமான ஒரு தலைவராக இருந்தார். அதே போல் படிக்காத ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு சொன்னார். வறுமை கோட்டிற்கு மக்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கணும் என்ற பல்வேறு கொள்கைகளை நாம் அன்றைக்கி சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சியும் அவங்கவுங்க பெருமையும் அவங்கவுங்க கட்சி தலைவர் பெருமையும் பேசுகிறதுக்கு இந்த சட்டமன்றத்தை நாம் பயன்படுத்திக்கிட்டால் இது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக எனக்கு படலை. இன்றைக்கி இப்போ வரைக்கும் அதான் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவைத்தலைவருக்கு நான் வணக்கம் சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு விவாதங்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கி என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்குரிய விவாதமாக இருந்தால் அனைவராலும் வரவேற்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். மேலாண்மை ஆணையம் உள்ளிட்ட அனைத்துக்கும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ கழக அரசு எடுத்திருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தான் முழு காரணம். கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாம மேகதாது அணை திட்டத்தை எங்களுடைய தலைவர் அப்போதைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். மேகதாது அணை கட்ட நினைக்கின்ற கர்நாடக அரசுக்கு எதிராக எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கைகள் சிலவற்றை இன்ற ஆளுங்கட்சிக்கும் முதலமைச்சருக்கும் அவைக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 2021 ஆண்டு மே மாசம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்த அடுத்த மாசமே ஜூன் மாசமே மேகதாது அணை கட்ட அனுமதி அளிக்க கூடாதுன்னு எங்களுடைய தலைவர் அவர்கள் பிரதமருக்கு அன்றைக்கு கடிதம் எழுதினார். பிறகு அதே கருத்தை வலியுறுத்தி ஜூலை மாதத்தில் ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சருக்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். இதை அடுத்து அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி எந்த காலத்திலும் அணையை கட்டக்கூடாது, அனுமதிக்க கூடாது என்ற தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றினோம். ஜூலை மாதத்தில் மீண்டும் அதே ஒன்றிய அமைச்சர்கிட்ட நேரில் சென்றும் வலியுறுத்தி இருக்கிறோம். கடந்த 2022-23 ஆண்டு நிதியாண்டுல அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசு 1000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்ச உடனே, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இதே அவையில அதை கண்டிச்சு அரசினர் தனி தீர்மானத்தையும் எங்களுடைய அரசு அன்றைக்கு நிறைவேற்றுச்சு. அன்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டின் உரிமையில நாம அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் அன்றைக்கு இது அவையில குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்.